இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நல்ல காலை வேளை இந்த நாளை கர்த்தர் நம்மை கொடுத்திருக்கிறார் என்று சொல்வது காலையில் ஒரு கர்த்தரை கொடுக்கிறார் என்று சொல்லி ஆமென். மற்றும் ஒரு நாளிலே உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். இந்த காலையிலே நாங்கள் தியானத்தை கடந்து செல்லலாம். அறுவடை பணி திருச்சாவி சார்பாகவும் காவேசன் சரண் சார்பாகவும் உங்களுடைய வாழ்த்துகளும் கூட அதுக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் வார்த்தை கடந்து செல்லலாம். 2 நாளாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 2 நாளாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எனக்கு அருமையானவர்களே, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த காலத்தில், இந்த நாட்களில் உத்தமம் உண்மை என்பது இன்றைக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரு தொழில்துறையாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பெற்றோர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். இன்றைக்கு பல இடங்களிலே ஒருவருக்கொருவர் உத்தமம் உண்மை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ராஜாக்கள், இஸ்ரவேலை ஆண்ட, யூதாவை ஆண்ட ராஜாக்கள் பல பேர் இருந்தார்கள். பல பேர் உத்தமர்களாக இருந்தார்கள். அநேகர், ஒரு சிலர் அவர்கள் உத்தமம் இல்லாமல் இருந்தார்கள். இங்கே உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று ஆண்டு வார்த்தை சொல்வது என்னவென்றால், யோசபாத்தை பற்றி தான் சொல்லப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான சம்பவம் நடக்குது 29ஆம் அதிகாரத்திலே. இதுக்கு பின்பு உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நீ காரியங்கள் நடத்துங்கள் சொன்னதுக்கு பிறகு, யோசபாத் சொன்னதுக்கு பிறகு ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. என்ன? 3 இனம், மோவாபினம், மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோட அம்மோனியருக்கு அப்பொழுது ஜனங்கள் சேர்ந்து வந்து யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். யோசபாத்துக்கு விரோதம் பெரிய ஜாதி, கடலுக்கு அப்புறம் ஜாதி, 3 பிரதான ஜாதிகள் வராங்க. யோசபாத்துக்கு என்ன செய்வது தெரியாது. யோசபாத்துல நிலத்துவையை பார்த்தால், ராணுவத்தை பார்த்தால், யுத்த வீரர்களை பார்த்தால், ராணுவ தளவாடங்களை பார்த்தால் குறைவு. ஆனால் யோசபாத்துக்கு எதிராக வருகிறவர்களுடைய அதிகமான ஆயுதங்கள், அதிக படைபலம், ராணுவ பலம் நிறைய இருந்தபடியால் யோசபாத்துக்கு என்ன தெரியாமல் விட்டது. அதாவது இந்த சம்பவத்துக்கும் உத்தமனுக்கு கர்த்தர் துணைக்கு என்ன காரணம் என்றால், யோசபாத் கர்த்தர் விட்ட சிற்றையிலே நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் விட்ட கட்டளைகளிலே அவன் நியமத்தில் நடந்தான். என்ன ஒரு சம்பவம் நடக்கிறது? இந்த யுத்தம், இப்படி யுத்தம் பண்ண வந்தபோது யோசபாத் தன்னுடைய ராணுவத்தை ஆயுதப்படுத்தினாலும் 22ஆம் வசனம், 21, 20ஆம் வசனங்களை வாசித்து பாருங்க. 2 நாளாம் 29ஆம் அதிகாரத்திலே யோசபாத் என்ன செய்யறான்? யுத்தத்துக்கு முன்பாக துதி செய்து பாடுகிறவர்களை, கர்த்தரை பாடுகிறவர்களை முன்னால் அனுப்புகிறான். பாடுகிறவர்களை, துதிக்கிறவர்களை அனுப்புகிறான். நம்ம பார்த்தவர்களோட அவர் பாடல் படித்தான். துதி செய்ய தொடங்கிய போது எதிரிகள் கண்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள். என் அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, அதாவது யுத்தத்தில் போனத்தான் அவங்க ஜெயிக்க முடியும். யுத்தம் பண்ண வரும்போது பாடி கர்த்தரை ஆராதிக்க முழுக்க போறது ஒரு உலகியல் ரீதியாகவோ யுத்த ரீதியாகவோ அது ஒன்றுமே இல்லை. இலகுவாக எதிரி அடித்து கொண்டு விடுவான், இலகுவாக எதிரி அவர்களை கொள்ளுவான். ஏன்? யுத்தத்துக்கு போறோம், யுத்தத்துக்கு அவன் ஆயுதம் இருந்தால் இன்னொரு ஆயுதம் இருக்க வேண்டும். ஆனால் யோசபாத் என்ன செய்யலாம் பாருங்க, ஆயுதத்தைக்கு முன்பாக கர்த்தரை பாடி துதிக்கிறவர்களை அவன் அனுப்புகிறான். 22ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மிகவும் அழகாக சொல்றது. எப்படி சொல்றது என்றால், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைத்தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழுப்பி கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒருவர் கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுறார். ஆண்டவருடைய சாத்தியம் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் தான். எப்போ அவன் ஈட்டியோடு வந்தால் இங்கே இருக்கு யோசபாத் ஈட்டியோடு தான் போகும். அவன் ராணுவத்தில் வந்தால் இவன் ராணுவத்தில் தான் போகும். ஆனால் அவன் ராணுவத்துக்கு முன்பாக அவன் கர்த்தரை பாடி துதிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். பாடி துதிக்கிறதால எனது காரியம் நடக்குமா? ஆனால் வேறு நடந்திருக்கிறது, பல காரியங்கள் நடந்திருக்கிறது. எரிக்க கோட்டை துதித்து பாடிய போது அது உடைந்து விழுந்து என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன அர்த்தம்? என்ன? பாடி துதிக்கிறதால அல்ல, யோசபாத்தின் உத்தமம் தான் முக்கியம். அவன் யோசபாத் கர்த்தரிட்ட சிற்றையிலே, நடத்தையிலே, கட்டளையிலே உத்தமமாக இருந்த ஆரம்ப காலங்களிலே அவன் சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். நாட்டை சுத்தப்படுத்தினான், விக்கிரகங்களை இல்லாமலித்தான். அன்னைக்கு பாகாலுக்கு பழைய ஸ்தலங்களை அவன் அழித்து போட்டான். எல்லாரும் கர்த்தரை துதிப்பதற்கு, ஆராதிப்பது ஜனங்களை ஆயத்தப்படுத்தினான். ஒரு ஒழுக்க நடவடிக்கையை திருச்சபைக்குள்ளே, நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாய் உத்தமமாக இருந்தது.
இன்னைக்கு உத்தமமா இருந்த நேரம் தான் அவன் பயம் இல்லாம ராணுவம் இருந்தாலும் பலம் குறைந்திருந்தாலும் அவன் முன்னுக்கு போய் பாடல் பாடி கர்த்தரை துதிக்கிறவளை வைக்கிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் கர்த்தரை துதித்து பாடுகிற நேரம், கர்த்தரோடு நம்முடைய வாழ்க்கை உத்தமமா இருக்கிறது, தேவனுக்கு நமக்கு இடையிலே எந்த காரியங்களும் இல்லாமல் ஒளியும் மறைவில்லாமல் கர்த்தருக்கு நமக்கு இடையிலே உண்மை உத்தமம் இருக்கும் என்று சொன்னார். நம்மளோட மனச்சாட்சியோடு உள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம உத்தமன் என்று சொல்லுவாரா இருந்தால் நான் நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதை பார்க்கிறது என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் சிலவர்கள் உங்களுக்கு விரோதமா யோசபாத்துக்கு வந்ததை போல பல பேர் எதிராக வரலாம். பல தலைவர்கள், கம்பெனியில வேலை செய்வர்கள், பல பேர், பல மக்கள், சொந்தக்காரர்கள் சிலவர்கள் நமக்கு எதிராக இருக்கலாம், நம்மளோட போராடி கொண்டிருக்கலாம், ஒரு தீயாவியோட பிரச்சனையா இருக்கலாம், வேறு சூனிய மாந்திரங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு கொண்டே சொல்லுகிறேன், கர்த்தரை பாடி துதிக்கிறதோடு கூட உத்தமமான வாழ்க்கை வாழ்வுமா இருந்தால் கர்த்தர் கடைசி நேரமாக நமக்கு அற்புதம் செய்ய வந்தவராக இருக்கிறார். ஆமென். அதான் வேதம் சொல்லுது, 28ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் காரியங்களை திடமாய் நடத்துங்கள், உத்தமனை கர்த்தர் துணை. நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, உத்தமமாய் வாழுங்க. மனைவிக்கு கணவனுக்கு இடையிலே ஒருவருக்கு ஒரு உண்மை உத்தமம், தலைமைத்துவத்துக்கும் ஊழியக்காரருக்கு இடையிலே ஒருவருக்கு ஒரு உண்மை உத்தமம், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையிலே உண்மை உத்தமம், வேலை செய்கிற இடத்திலே உண்மை உத்தமம். உண்மை சிலவன உண்மையை பொய்யாக்க முடியும், உத்தமம் இன்னைக்கு இன்னும் போகலாம், ஆனால் மறந்துடாங்க, உண்மை ஒரு நாளும் அழியாது. அவன் கர்த்தர் ஜீவிக்கிறார், தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிவராத மறைபொருள் ஒன்று வேதம் சொல்லுகிறது. அவை யோசபாத் இவ்வளவு தைரியமாக கர்த்தரை நம்பி போனது காரணம் என்ன? அவன் உத்தமனாயிருந்தான். மனச்சாட்சியில நீங்களும் கர்த்தரோடு உத்தமமாக வாழுங்கள், உங்களுக்காக கர்த்தர் காரியங்களை வாங்கி பண்ணுவார். அவர்களை தானாக சிதறி போவார்கள், பிரச்சனைப்படுத்துகிறவர்கள் உங்களோட பிரச்சனைப்படுத்த மாட்டார்கள், போராடுறவர்கள் உங்களை விட்டு போய்விடுவார்கள். ஏன்? நீங்கள் தேவன் உத்தமம், கர்த்தருக்காக நீங்கள் வாழுங்கள். துதி செய்ய தொடங்கிய போது அங்கே கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆகவே துதிக்கிறதால உத்தமம் ஜெயிக்குமா என்பது கேள்வியா இருக்கும். நான் சொல்வதும் அது இருந்தாலும் யோசபாத் உத்தமம் உள்ளவனாயிருந்தான், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருந்தான். இன்றைக்கு உங்களுக்கு துணை இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு சோர்ந்து போய் கைவிடப்பட்டு மற்றவர்கள் உதரப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், நீ உத்தமனா இருந்துப்பா, இருக்கிற இடத்துல உத்தமனா இருந்துப்பா, கணவனுக்கு மனைவிக்கு உத்தமனா இருந்துப்பாரு, பிள்ளைகளுக்கு பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு ஊழியக்காரர்களுக்கு தலைமுறை கம்பெனியில வேலை செய்வீங்களா, நீங்க உங்களோட பொசுக்கு உண்மையா இருந்து பாருங்கள். உண்மையும் உத்தமம் கர்த்தர் துணையாய் நம்ம நடக்கும். அதாவது கடைசி காலம், பயங்கரமான காலங்கள், பிள்ளைகள் அப்பாவுக்கு உண்மை இல்லாத காலம், கணவனுக்கு மனைவி உண்மை இல்லாத காலம். இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் ரகசியங்களும் பொய்களும் கள்ளத்தனங்களும் வெளியே பார்த்தாலும் செய்தாலும் உள்ளுக்குள்ளே உண்மை இல்லை, உத்தமம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் கடைசி உதவி கர்த்தர் மாத்திரம்தான். வைத்தியர் ஒரு ஆபரேஷன் பண்றாருன்னு சொல்றாங்கன்னா அவர் சொல்றாங்க, கோட் பிரைஸ், கடவுளை பாருங்கள், எங்களுடைய வேலையை நாங்கள் செய்கிறோம். கடைசி உதவி கர்த்தர் தான், கடவுள் தான், தேவன் துணையாயிருக்கிறோம். அந்த சகோதரா சகோதரி அவருக்கு உண்மையை உத்தமம் வாழ்ந்தார். உலாய்ந்து பாருங்கள், எங்கே உத்தமம் இல்லை, எங்கே குடும்பத்தில் எங்கே உத்தமம் இல்லை, கணவனுக்கு எங்கே உத்தமம் இல்லை, பிள்ளைகளுக்கு கிடையாது, தலைமைத்துவத்துக்கு கிடையாது, சக ஊழியர்கள் சக மக்களுக்கு உத்தமம் உண்மை இல்லையா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் உத்தமமாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவன் இந்த நாள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலையிலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் சிலவர்கள் அவர்கள் எல்லா பக்கத்தாலும் பிரச்சனை போராட்டம் யோசபாத்துக்கு ஆண்டவரே பிரதான ஜாதிகள் வந்து யுத்தம் பண்ண வந்த போது அவன் தனிமையா இருந்ததா போல இருக்கிறான் சுவாமி. ஆனால் அவன் உத்தமனாய் யோசப்பா இருந்தபடியா கர்த்தர் அவனுக்கு துணை நின்றாரே. இன்றைக்கு பிள்ளைகள் நான் இங்கே உத்தவம் இல்லை, குடும்பத்தில் உத்தவம் இல்லை, ஊழியத்தில் இல்லை என்று எங்கேயாவது உணர்வானா இருந்தால் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே தனிமையும் ஆண்டவர் போராட்டமும் வேதனையும் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுமா இருந்தால் இன்னும் உத்தமத்தோடு வாழ்ந்து கர்த்தர் துணையா இருந்து ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வாழட்டும். ஆண்டவரே நீ பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அவன் கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். பயப்படாதீங்க, நீங்க உத்தமம் வாழ்ந்து பாருங்க. இருக்கிற இடத்துல குடும்பத்துல திருச்சபையில் உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்க முதல் பார்க்குறீங்கன்னா கர்த்தரோட பேசுவாரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். ஆமென். நாளைக்கு ஒரு நாள் நம்ம சந்திக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.